வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 சவரன் தங்கத்த சேமிக்கிறதுக்கான சூப்பரான டாப் 10 கோல்டன் டிப்ஸ் உங்களுக்காக சொல்லப் போறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தங்கத்த சேமிச்சுட்ருக்கேன். இன்னுமே நான் சேமிக்கவும் செய்வேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு இண்டிவிஜுவல் 200 கிராம் தங்கம் வந்து சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத முடிச்சதுக்கப்புறமா நீங்க மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது வேற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாது அப்படின்றவங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த 200 கிராம் தங்கத்த சேமிச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. அண்ட் இதில நான் சொல்லியிருக்கிற 10 டிப்ஸுமே வந்து எல்லாராலயும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு இதில எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ட்ரை பண்ணி, அது எல்லாமே சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களாலயும் 50 சவரன் நகைய ஈஸியா சேமிக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான இன்னும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆஸ் யூசுவல் நெறைய மணி சேவிங், கோல்ட் சேவிங் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸு அண்ட் பேங்க்ல இருக்கிற ஸ்கீம்ஸ். இந்த மாதிரி மணி ரிலேட்டடான இன்னும் நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 50 சவரன் நகையை சேமிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கான கோல்டன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். 50 சவரன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராமு. 50 சவரன்னா நிறைய பேர் எங்களால் அவ்வளோ முடியாது, எங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. நான் அதனால தான் 5 சவரன்லேருந்து 50 சவரன் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து மினிமமாக உங்களுக்கு இன்கம் வந்து கம்மியாக இருக்குது, என்னால் கொஞ்சமாக தான் சேமிக்க முடியுன்றவங்க முதல்ல ஒரு 5 சவரனை கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முடிச்ச அப்புறமா அடுத்தடுத்து 5 சவரனாக கூட நீங்கள் சேமிச்சிட்டே வரலாம். ஸோ உங்களோட கோல் வந்து மொத்தமாக 50 சவரனா இருக்கும். நம்ம எடுத்த உடனே ஒரே நாள்லையோ ஒரே வருஷத்துலையோ 50 சவரன் நகையை சேமிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிப்போம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நம்மளால் 5 சவரனும் சேமிக்க முடியும், 50 சவரன் நகையும் சேமிக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபாலோ பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த தங்கத்தை வந்து சேமிச்சிருக்கேன். அதாவது கோல்டு காயினாகவும் சேமிச்சிருக்கேன், நான் நகையாகவும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு. ஸோ இந்த மாதிரியும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் மூலியமாக தான் வந்து நான் வந்து சேமிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதிலேருந்து இன்னுமே நிறைய சேமிக்க ஆரம்பிப்பாங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப் வந்து கோல்டு சிட்டு. நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. ஸோ கோல்டு சிட் நம்ம போடணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். அதனால நகையாக நீங்கள் வாங்குறீங்கன்றப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கோல்டு சிட்டு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நகை வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும் இல்லையா? பட் வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்க முடியும். நம்ம பணம் மிச்சமாகும். நீங்கள் வந்து 1 கிராமில் நகை எடுத்தாலும் சரி, ஒரு சவரனில் நகை எடுத்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி மாதம் மாதம் நீங்கள் அமௌண்ட் வந்து நகைச்சீட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஓரளவுக்கு நம்ம தங்கம் வந்து சேமிக்க முடியும். நானுமே வந்து வருஷத்துக்கு ஒரு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இத்தனை சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின். கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லாபமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இதில் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நம்ம நகையாக எடுத்தோன்னா அதிக வேஸ்டேஜ் ஆகும், நம்ம சிட்டு போட்டு எடுக்கணும். பட் கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, நமக்கு வேஸ்டேஜ் வந்து குறைவாக இருக்கும். ஒரு 1 or 2% தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து தங்கத்தோட விலை இப்போ ரீசெண்டாக ஏறிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து 11 மாதம் 12 மாதம் வெயிட் பண்ணி கோல்டு காயின் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் வேஸ்டேஜ் நம்ம வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொடுத்து வாங்கிக்கலாம். அப்பப்போ உங்ககிட்ட ஒரு ரூ. 1000 சேமிக்கிறீங்க அப்படின்னா கூட நம்மளால் ஒரு 100 மில்லிகிராம் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரூ. 4000 சேமிக்கிறீங்கன்னா 1/2 கிராம் தங்கம் வாங்க முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சுக்கலாம்.
அதனால அதுவும் இல்லாம நீங்க கோல்ட் காயின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். வேஸ்டேஜ் இல்லாம வாங்குற அந்த மாதிரி டைம கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதியை, நியூ இயர், தீபாவளி இந்த மாதிரி டைம்ல நெறைய கடைகள்ல வந்து ஆஃபர்ஸ் இருக்கு. இப்போ கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரில இந்த மார்ச் 31 வரைக்கும் கோல்ட் காயின் வாங்குறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம கிடைக்குது. நீங்க யாராவது கோல்ட் காயின் இப்போ வாங்கணும்னு நெனச்சீங்கனாலும், இந்த ஆஃபர வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய தங்கம் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வாங்குறது. அதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறோம் அப்படின்னாலும், அன்னைக்கான ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. பட் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, வேஸ்டேஜ் புது நகைக்கு வேஸ்டேஜ் நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வாங்குறோன்றப்ப 11 மாசம் வெயிட் பண்ணாலும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம தங்கத்த எடுத்துக்க முடியும். ஸோ உங்ககிட்ட ரொம்ப பழைய தங்கம் இருக்கு. நீங்க புதுசா மாத்தணும்னு நெனைக்கிறீங்கனாலும், இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணி வாங்குறப்ப நமக்கு அதுல வேஸ்டேஜ்லாம் வந்து இல்லாம வாங்குறப்ப லாபம் வந்து அதிகமா இருக்கும். இல்ல இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பழைய தங்கத்த வந்து நீங்க அடகு வச்சு புது தங்கம் வாங்க முடியும். நான் இதுக்கான வீடியோவும் இப்ப ரீசென்ட்டா போட்டிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னுமே லாபம் இருக்கும். ஏன்னா, இப்போ கோல்டோட ரேட் வந்து முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ரூ. 500 ரூ. 1000 ஏறும். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500க்கு மேல ஏறியிருக்கு. நான் நகைச்சீட்டு போன மாசம் கட்டுறப்ப ரூ. 7,555 இருந்தது. இந்த மாசம் நகைச்சீட்டு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 8,010 அந்த மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் மாசமே ரொம்ப அதிகமா ஏறிட்டே இருக்கிறதுனால நம்ம ஓல்டு கோல்ட வந்து அடகு வச்சு அதில நம்ம தங்கத்த வாங்க முடியும். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறதுக்கு, நீங்க அடகு வச்சு வாங்குற பணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு வாங்குறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம். அண்ட் மாசம் மாசம் நீங்க இந்த நகை கடனையும் வந்து அடைச்சிட்டே வந்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 2 கோல்டும் வந்து உங்க கையில வந்துரும். ஸோ இந்த மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓல்ட் கோல்டு நீங்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற 18 கேரட், 20 கேரட் தங்கத்தெல்லாம் நம்ம அடகு வைக்க முடியும். ஸோ உங்ககிட்ட பழைய இந்த மாதிரி கோல்டு இருக்கு. கம்மி கேரட்ல அதாவது 18 கேரட், 20 கேரட் பியூரிட்டில கோல்டு இருக்குன்னா கூட நம்ம இத வந்து அடகு வைக்க முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம மாத்துறப்ப நமக்கு நெறைய பைசா வந்து வீணா போகும். ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு தருவாங்க. அதுக்கு பதில் நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா, நம்ம அந்த பணத்துல வந்து புதுசா 22 கேரட்ல வந்து நீங்க கோல்டு வந்து வாங்கிக்க முடியும். ஏன்னா நமக்கு இப்போ நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே வந்து 22 கேரட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 18 கேரட், 20 கேரட் ஓல்டு கோல்டெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா, அத அடகு வச்சு நீங்க வாங்கிக்கிறப்ப, புது நகையும் நம்ம வந்து 22 கேரட்ல வாங்க முடியும். இதையுமே வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் பேங்க்ல வந்து அடகு வச்சோம்னா பணம் தருவாங்க. ஸோ அதையுமே நம்ம சீக்கிரமா அடைச்சிற முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, காயின் சேவிங்ஸ். காயின் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நம்மக்கிட்ட ஒரு ₹5 ₹10 ₹20 இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வருது அப்படின்னா, நீங்க அது எல்லாமே சேர்த்து வச்சீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துலயோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க அந்த காயின் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அதாவது இந்த சில்லறை காச வச்சு நீங்க தங்க காசா மாத்த முடியும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் இந்த காயின்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே வந்து நான் கோல்டு காயினா வந்து மாத்தியிருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹5 ₹10 தானேன்னு நெனைப்போம். பட் நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரி சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கே நம்ப முடியாத அளவுக்கு அவ்ளோ காயின்ஸ் வந்து சேர்ந்திருக்கும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எங்க நம்ம மாத்துனாலும் நம்மகிட்ட ஒரு ₹5 ₹10 காயின் ஒரு நாளைக்கு ஒண்ணாவது கிடைக்கும். ஸோ அத வந்து சேர்த்துட்டே வரதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த மாதிரி தான் மாத்தி தான் வந்து நெறைய கோல்டு காயின் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து ஒரு சில டைமு அ காது வச்ச மாதிரி வாங்குறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இத நம்ம அடகும் வைக்க முடியும். ஸோ அந்த பர்ப்பஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நான் வந்து சில்லறை காயின் எல்லாம் சேமிச்சு இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ற செலவு இருக்கு இல்லையா? அந்த செலவுல நீங்க பணத்த மிச்சப்படுத்திட்டு, அந்த அமௌண்ட்ட வந்து இப்போ ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு ரூ. 200 எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரப்ப, அதில வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரூ. 20 ரூ. 30 மீதி இருக்குன்னா, அந்த பணத்த எடுத்துட்டு வந்து நீங்க தனியா ஒரு பவுச்லயோ, ஒரு பாக்ஸ்லயோ போட்டு வச்சுட்டே வரலாம். இந்த மாதிரி டெய்லி ஆகுற செலவுல நம்ம மிச்சப்படுத்தி கூட நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அது ஒரு டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கோ, நம்ம பசங்களுக்கோ வந்து நம்மளோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டேக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்ன்றப்ப நமக்கு பணமா குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பணத்தெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு, அதில வந்து நம்ம தங்கமா வாங்கி வைக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வேல்யூவும் ஏறும். நமக்கு வந்து ஒரு பொருளா வாங்குன ஞாபகமும் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கும், உங்க பசங்களுக்கோ கிடைக்கிற கிஃப்ட்ஸ் ஒவ்வொரு வருஷத்துல கிடைக்கிறது. அதாவது பர்த்டே, ஆனிவர்சரி, தீபாவளி, பொங்கல்னு இந்த மாதிரி கிடைக்கிற டைம்ல பணத்த வந்து நம்ம வாங்கிக்கலாம். இல்ல கம்பெனில
ஒர்க் பண்ணுறீங்கன்றப்போ உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் இருக்கும் இல்லையா வருஷத்துக்கு, அந்த மாதிரி கிடைக்கிற போனஸ் அமௌண்ட்லேயும் நீங்கள் வந்து கோல்டாக வாங்கி வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸு. இப்போ நம்ம தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான், நியூ இயர் இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்ம அந்த டைமில் நமக்காக செலவு பண்ணுவோம். இப்போ ஷாப்பிங் நம்ம போய்ட்டு சாரீ எடுக்கிறதோ ஏதாவது எடுப்போம் அப்படின்றப்ப, அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நமக்கு ஆகிற செலவை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதை கோல்டாக நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 4000 5000 கொடுத்து புடவை வாங்குறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு 1000 ருபீஸ்லேயே நல்ல சாரீ வாங்கிட்டு மீதி பணத்தில் வந்து நம்ம கோல்டு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சேவிங்ஸ், பொங்கல் சேவிங்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் வந்து தீபாவளிக்காக பணத்தை சேமித்து வச்சும் நீங்கள் வந்து வாங்க முடியும். அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து மந்த்லியோ, வீக்லியோ, டெய்லியோ இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு, இல்லை 1 வருஷத்துக்குன்னு சேமித்து அந்த பணத்துலேயும் நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். பட் நம்மளோட எண்ணம் வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வருஷத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக எல்லா மெத்தடையும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம சேவ் பண்ணுறது. மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு மாதத்துக்கான செலவு அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு இந்த மாதம் செலவு இருக்குன்னா, ஒரு 35,000 36,000த்தில் நம்ம முடிச்சிட்டோம் நம்ம பட்ஜெட்டில் இந்த மாதம் அப்படின்றப்ப, மீதி இருக்கிற ஒரு 3000 4000 இருக்குன்னா அதில் வந்து கோல்டு வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுலையும் நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றத பார்த்து அதை வந்து கோல்டாக நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா, இந்த 5 சவரன் இல்லை 50 சவரன் அப்படிங்கிற தங்கத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வந்து நான் சேமிச்சிட்ருக்கேன். இன்னமுமே சேமிப்பேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்மளும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. நன்றி, வணக்கம்.